இப்போ மேப்பிள் இ.எமன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஜப்பானோட டெக்னாலஜி. ஸோ இது வந்து இந்த 1 லிட்டர் இ.எம் கரைசலை வந்து நம்ம 20 லிட்டராக பெருக்கம் பண்ணணும். இது வந்து உறக்க நிலையில் இருக்க பாக்டீரியாவை வந்து நம்ம ஃபீடு கொடுத்து டெவலப் பண்ணுறோம். ஸோ 1 லிட்டர் இ.எம் தாய் திரவத்தோடு சேர்த்து 2 கிலோ நாட்டு சக்கரை 17 லிட்டர் தண்ணி கலந்து நம்ம 1 வீக் வந்து இதை க்ளோஸ்டு கண்டெய்னரில் வச்சுருக்கணும். அதை வந்து ஒரு 3 டேஸ் வரைக்கும் ஓப்பன் பண்ண வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் 4, 5, 6 அந்த 3 நாள் பார்த்தீங்கன்னா லேசாக அந்த கேப்பை ஓப்பன் பண்ணிட்டு ஏரை ரிலீஸ் பண்ணிவிட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ 7 டேஸ் வச்சுருந்தோம்னா இப்போ உறக்க நிலையில் இருக்க பாக்டீரியாஸ் வந்து அந்த நாட்டு சக்கரை ஃபீடு எடுத்துகிட்டு உங்களுக்கு மல்டிப்ளை ஆயிரும். இப்போ 1 crore எக்ஸாம்பிள் அதில் கவுண்ட் இருக்குது அப்படின்னா 10 crore 12 crore அந்த மாதிரி வந்து க்ரோத் வந்து மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இது டோசேஜ்னு பார்த்தீங்கன்னா இது தரவழியாகவும் கொடுக்கலாம், ஸ்ப்ரே அப்ளிகேஷனாகவும் கொடுக்கலாம். கிராப்பை பொறுத்து டோசேஜ் ரெக்கமெண்டேஷன் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் தென்னை வச்சுருக்காங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து நம்ம 1 லிட்டர் சொல்கிறோம். அதே வாழை அப்படின்னோம்னா ஒரு ஏக்கருக்கு வந்து 20 லிட்டர்ஸ் வரைக்கும் பெர் மந்த் கொடுக்க சொல்கிறோம்.